Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா prepositions, preposition for and since. இந்த ரெண்டு prepositionையும் time related-ஆ நம்ம பேசும்போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, first வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் preposition at, on, in இந்த மூணு preposition பத்தி நான் ஆல்ரெடி day 16ல வீடியோ போட்டிருக்கேன். அந்த preposition ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதிக இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அத பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து நம்ம for and since இந்த preposition டைம் ரிலேட்டடா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து for. இந்த for பத்தி பார்க்கலாம். for அப்படினா டைம் ரிலேட்டடா நம்ம பேசும்போது அதோட மீனிங் வந்து ஆகன்னு அர்த்தம். ஓகே, தமிழ்ல இந்த for அப்படினா டைம் ரிலேட்டடா நம்ம பேசுவோம்ல, அப்போ ஆகன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். forனா என்ன? இக்காக அப்படின்னு சொல்லுவோம். தானே? forனா இக்காக அப்படின்னு சொல்லுவோம். அப்படினா உனக்காக அப்படினா for you. அடுத்து எனக்காக அப்படின்னு சொன்னா for me. இப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆனா டைம் ரிலேட்டடா நம்ம பேசும்போது for அப்படினா மீனிங் ஆகன்னு அர்த்தம். ஓகே, இப்போ for எங்க யூஸ் பண்ணனும்னா ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் எவ்வளவு நேரம் நடக்குது, இந்த லாங் டைம் இருக்குல்ல, அந்த லெந்த் எவ்வளவு நேரம் நடக்குதுன்னு சொல்றதுக்கு நம்ம for யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு விஷயம் 25 நிமிஷம் நடக்குது. ஓகே, 25 நிமிஷம் நடக்குது அப்படின்னா அங்க for யூஸ் பண்ணணும். புரியுதா? ஒரு விஷயம் எவ்வளவு நேரம் நடக்குதோ அதுக்கு for யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, for 25 minutes அப்படின்னா இப்போ வந்து நாங்க 25 நிமிஷமா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க? 25 நிமிஷம். அப்ப அந்த சேல் எவ்வளவு நேரம் நடக்குது? 25 நிமிஷமா நடக்குது. அப்போதான் நம்ம for யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த 25 மினிட்ஸ்க்கு முன்னாடி for யூஸ் பண்ணணும். for 25 minutes அப்படின்னா 25 நிமிடங்களாக நாங்க 25 நிமிஷமா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு. அடுத்து பாருங்க, for 3 hours நாங்க 3 மணி நேரமா பேசிட்டு இருந்தோம். இல்ல நான் 3 மணி நேரமா சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்ல நான் 3 மணி நேரமா படிச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவோம். அப்போ இந்த 3 மணி நேரமா ஒரு செயல் நடக்குது. அப்ப நமக்கு தெரியும் இது எவ்வளவு நேரம் நடக்குதுன்னு. அப்போ 3 மணி நேரமாக அப்படின்னு சொல்லும் போது 3 மணி நேரமாக சொல்லும் போது for 3 hours. ஓகே, ஒரு விஷயம் நடக்குது, அது எவ்வளவு நேரம் நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா அங்க for யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க, for 2 days இந்த விஷயம் 2 நாளா நடக்குது. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்போ 2 நாட்களாக அப்படிங்கிறப்போ for 2 days. ஓகே, இந்த மழை பெய்யறது 2 நாட்களாக என்னால சொல்ல முடியுது. அப்போ for 2 days. ஓகே, அடுத்து பாருங்க, for 3 weeks. இப்ப சொல்லுவோம்ல, 3 வாரமா அவன் ஸ்கூலுக்கு வரல, இல்ல 1 வாரமா அவன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த 3 வாரங்களாக அப்படின்னு சொல்லும் போது நம்ம for யூஸ் பண்றோம். for 3 weeks அப்படின்னா 3 வாரங்களாக ஒரு விஷயம் 3 வாரமா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, for 5 months நான் இப்போ 5 மாசமா சென்னையில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, 5 மாதங்களாக அப்படின்னு சொல்லும் போது for 5 months. ஓகே, அடுத்து பாருங்க, for 4 years நான் 4 வருஷமா இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்ல இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 4 வருடங்களாக இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன். அப்போ 4 வருஷமா நடக்குது இந்த செயல். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன? for 4 years. ஓகே, அடுத்து பாருங்க, for a long time நீண்ட நேரமாக ஒரு செயல் நீண்ட நேரமா நடக்குது அப்படின்னா அங்க for யூஸ் பண்ணணும். for a போடணும். சரியா? for a long time. ஓகே, இப்போ டாக் வந்து ரொம்ப நேரமா குறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நேரமா குறைக்குது. அப்போ for a long time அங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ for எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சல. ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் எவ்வளவு நேரம் நடக்குது,
எவ்வளவு காலமா நடக்குது அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் 25 minutes 25 நிமிஷமா அந்த விஷயம் நடக்கு, 3 மணி நேரமா நடக்கு, இல்ல 2 நாட்களாக நடக்கு, இல்ல 3 வாரங்களாக நடக்கு, இல்ல நடந்தது 3 வாரமா நடந்தது அப்படின்னு சொல்றப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார். ஓகே, 5 மாதங்களாக நடந்தது இல்ல நடக்குது அப்படின்னு சொல்றோம், இல்ல 4 வருடங்களாக நடக்குது, இல்ல நீண்ட நேரமாக நடக்குது, இப்படி நம்ம சொல்றோம் இல்ல. இப்போ 4 வருஷம்னா இல்ல வருஷம் எத்தனை வருஷம், ஒரு விஷயம் 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், எவ்வளவு வருஷம் நடக்குதோ அப்ப நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் எவ்வளவு நேரம் நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா அங்க ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க, இது பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், நாங்கள் 30 நிமிடங்களாக பேசினோம். அப்போ அந்த பேசுற விஷயம் எவ்வளவு நேரமா நடந்திருக்கு, 30 நிமிடங்களாக. அப்ப நம்மளால சொல்ல முடியும் 30 நிமிஷமா அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ 30 நிமிடங்களாக யூஸ் பண்ணும்போது அங்க என்ன யூஸ் பண்ணணும், ஃபார் 30 minutes. ஓகே, அப்போ ஃபார் 30 minutes போடணும். அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் பாருங்க எப்படி மேக் பண்ணணும்னு. நாங்கள் 30 நிமிடங்களாக பேசினோம். அப்போ பேசினோம் அப்படின்னா அது என்னது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்னா அது என்னது, பாஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சத பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ பேசினோம் அப்படின்னா அது பாஸ்ட்ல இருக்கு. அப்போ பாஸ்ட் படி எப்படி எழுதணும், நாங்கள் 30 நிமிடங்களாக பேசினோம். அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும். இல்ல சப்ஜெக்ட் என்ன, நாங்கள். ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, நான் நிறைய வீடியோல போட்டிருக்கேன். ஒரு விஷயத்த யார் பண்றாங்களோ, ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இல்ல யார பத்தி நம்ம பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, புரியுதா? அப்போ சப்ஜெக்ட்ல எது, நாங்கள் 30 நிமிடங்களாக பேசினோம். அப்போ யார பத்தி, நாங்கள். அப்ப இந்த சப்ஜெக்ட் என்ன, நாங்கள். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், we. சப்ஜெக்ட் I, you, we, they, he, she, it, name. இததான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நாங்கள் அப்படின்னா we. அடுத்து verb வரணும். verb என்ன, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அப்போ நாங்கள் 30 நிமிடங்களாக பேசினோம். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, டாக். அத பாஸ்ட்ல இருக்கு. அப்போ பாஸ்ட் verb. அப்போ டாக்னா டாக், அதோட பாஸ்ட் என்ன, டாக்ட். ஓகே, டாக்ட். அப்ப இதுல என்ன எழுதணும், we talk. என்ன, we talk. அடுத்து 30 நிமிடங்களாக for 30 minutes. புரியுதா? we talked for 30 minutes. இல்ல 20 minutes நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா we talked for 20 minutes. ஓகே, எவ்வளவு நிமிஷம் பேசினாங்களோ அதை மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஃபார் வரணும். அடுத்து பாருங்க, அவள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்போ 2 மணி நேரமாக இந்த செயல் நடக்கு. அப்போ ஒரு விஷயம் எவ்வளவு நேரம் நடக்குன்னு சொல்றப்போ அதுக்கு முன்னாடி ஃபார் வரணும். for 2 hours. ஓகே, for 2 hours. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும், அவள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டே இருக்கிறாள். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அவ 2 மணி நேரமா படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ படிச்சிட்டு இருக்கா, பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடங்கி அது இப்பவும் நடந்துட்டு இருக்கு. படித்துக் கொண்டே இருக்கிறாள், அவ படிச்சிட்டு இருக்கா. அப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடங்கி இப்பவும் அது கண்டினியூ ஆகுதுன்னா அது என்ன டென்ஸ், present perfect continuous tense. ஓகே, பாஸ்ட்ல தொடங்கி அது இப்பவும் கண்டினியூஸ் ஆகுது அப்படின்னா present perfect continuous tense. அப்போ அதுபடி எப்படி எழுதணும், ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் என்ன, அவள். சப்ஜெக்ட் அவள். அவள்னா she. அடுத்து என்ன இருக்கணும், have been இல்லனா has been இருக்கணும். present perfect continuousக்கு have been இல்லனா has been இருக்கணும். இங்க சப்ஜெக்ட் she வந்திருக்கு. அப்ப இங்க have been வருமா has been வருமா? இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் I, you, we, they வரும்போது have been வரணும். ஓகே, இது நான் டென்சஸ்ல எடுத்திருக்கேன். அடுத்து சப்ஜெக்ட் he, she, it, name வரும்போது has been வரணும். ஓகே, அப்போ she வந்திருக்கு.
அப்போ has been. Has been. அடுத்து என்ன வரணும்? verb. அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? present ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, present perfect continuous tense அப்படினா verb கூட ing வரணும். continuous அப்படினாலே ing வரணும். அப்ப ing வரும்போது verb present ஃபார்ம்ல இருந்தா போதும். அப்ப பாருங்க, அவள் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்ப இந்த verb எது? படித்துக் கொண்டே. படிக்கிறது தான் என்ன? verb. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? study. study கூட என்ன வரணும்? ing வரணும். study, studying. ஓகே, she has been studying. எவ்வளவு மணி நேரமா? 2 மணி நேரமாக. அப்போ for 2 hours. ஓகே, she has been studying for 2 hours. ஓகே, புரியுதா? அடுத்து பாருங்க, எனக்கு 2 நாட்களாக காய்ச்சல் இருந்தது. அப்போ காய்ச்சல் எத்தனை நாளா இருந்தது? 2 நாட்களாக. அப்ப 2 நாட்களாக அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? for யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ பாருங்க, எனக்கு 2 நாட்களாக காய்ச்சல். இப்படி நம்ம உடம்பு சரியில்லாதத மென்ஷன் பண்றப்போ அங்க என்ன யூஸ் பண்ணணும்? have, has, had. அந்த verb, அந்த மெயின் வெர்பா எது வரும்னா have, has, had. இந்த 3 வரும். இந்த 3ல ஏதாவது ஒன்னு வரும். இப்போ have, hasங்கிறது பிரசன்ட்ல நடக்கிறத பத்தி. இப்போ எனக்கு 2 நாட்களாக காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்றப்போ have இல்லனா has வரும். அது சப்ஜெக்ட பொறுத்து. ஆனா இங்க பாருங்க, எனக்கு 2 நாட்களாக காய்ச்சல் இருந்தது. இருந்தது, ஆல்ரெடி இருந்தது அப்படின்னு சொல்றப்போ இது பாஸ்ட். அப்ப பாஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணணும்? had யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு பாப்போமா? இப்ப பாருங்க, எனக்கு அப்படின்னா சப்ஜெக்ட், எனக்கு என்னை பற்றி பேசுறது. அப்போ I, சப்ஜெக்ட் I. அடுத்து வெர்பில எதுவா வரணும்? நம்ம உடம்பு சரியில்லாதத மென்ஷன் பண்ணும்போது அதுல have இல்லனா has இல்லனா had. ஓகே, இந்த have hasம் பிரசன்ட்ல வரும். இந்த hadங்கிறது பாஸ்ட் பத்தி சொல்லும்போது வரும். ஓகே, ஆனா இது பாஸ்ட் தானே. எனக்கு 2 நாட்களாக காய்ச்சல் இருந்தது. அப்ப பாருங்க, பாஸ்ட்ல சொல்றோம். அப்ப இதுல என்ன வரும்? had. hadங்கிறது சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே had தான் வரும். ஆனா have has அப்படி இல்ல. சப்ஜெக்ட் I, you, we, theyக்கு have வரும். he, she, itக்கு nameக்கும் has வரும். ஓகே, அப்போ I had. அடுத்து என்ன? fever. அப்போ I had fever. எவ்வளவு டேஸா? 2 நாட்களாக. அப்போ for 2 days. புரியுதா? I had fever for 2 days. எனக்கு 2 நாட்களாக காய்ச்சல் இருந்தது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, நான் 1 மாதமாக சென்னையில் தங்கினேன். பாருங்க, நான் 1 மாதமா, அந்த சென்னையில எவ்வளவு நாளா மென்ஷன் பண்ணிருக்கு? 1 மாதமாக. அப்போ 1 மாதமாக சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? for யூஸ் பண்ணணும். புரியுதா? 1 மாதமாக. அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்? நான் 1 மாதமாக சென்னையில் தங்கினேன். அப்போ சென்னையில் தங்கினேன், இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம். அப்ப ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்ட்னு சொல்லுவோம். அது எப்படி எழுதணும்? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நான் அப்படின்னா I. அடுத்து என்ன வரணும்? verb. இல்ல verb எது? நான் 1 மாதமாக சென்னையில் தங்கினேன். தங்குறது தான் verb. அப்போ தங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? stay. அது பிரசன்ட்ல சொல்லணும்னா stay. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பிரசன்ட்ல stayன்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் என்ன? stayed. ஓகே, stayed. அப்ப இதுல என்ன வரணும்? I stayed. stayed எங்க? சென்னையில். அப்போ இல் அப்படின்னா இன் வரும். ஓகே, சென்னையில் அப்படின்னா இன். அடுத்து சென்னை. அடுத்து எவ்வளவு நாளா? 1 மாதமாக. அப்போ 1 மாதமாக நமக்கு தெரியுது. அப்போ for a month. 1 மாதம் ஒண்ணு மென்ஷன் பண்ணும்போது a month. ஓகே, I stayed in Chennai for a month. ஓகே, அடுத்து பாருங்க, நான் 10 வருடங்களாக இங்கே வசிக்கிறேன். அப்ப இல்ல என்ன? 10
வருடங்களாக மென்ஷன் பண்ணிருக்கு. 10 வருஷமா இங்க வசிக்கிறேன். அப்ப 10 வருஷமான்னு சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? நான் 10 வருடங்களாக இங்கே வசிக்கிறேன். இது என்ன? பாஸ்ட்லயே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி அது இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அங்கேதான் வசிக்கிறாங்க. வசிக்கிறேன், வசித்துக் கொண்டே இருக்கிறேன். இப்போ வசிக்கிறாங்கன்னா வாழ்றாங்க, அங்கேதான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ 10 வருடங்கள், 10 வருடங்களாக இங்கே வசிக்கிறேன். பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி அது இப்பவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அது என்ன டென்ஸ்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அதுபடி பாப்போமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும். அப்போ இல்ல சப்ஜெக்ட் என்ன? நான். ஐ சப்ஜெக்ட், நான் அப்படின்னா ஐ. அடுத்து என்ன இருக்கணும்? have been இல்லனா has been இருக்கணும். அப்போ சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. அப்ப இல்ல have been வருமா has been வருமா? சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே வரும்போது have been வரணும். ஓகே, அதே இது he, she, it, name வரும்போது has been வரணும். அதே இது பாருங்க, plural noun வரும்போது have been வரணும். singular noun வரும்போது has been வரணும். ஓகே, பாருங்க ஐ, அடுத்து ஐ வந்தா என்ன வரணும்? have been. have been. அடுத்து verb. verb கூட என்ன இருக்கணும்? ing இருக்கணும். அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? present ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப பாருங்க, நான் 10 வருடங்களாக இங்கே வசிக்கிறேன். அப்ப இல்ல verb என்ன? வசிக்கிறேன், வாழ்றேன், நான் இங்கதான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ வசிக்கிறேன், வாழ்றேன் எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? லீவ். ஓகே, அது கூட ing சேர்த்து எழுதணும். அப்போ I have been verb, leave. leave ing சேர்க்கும் போது e ரிமூவ் ஆகி living, living. ஓகே, living. அடுத்து இங்கே அப்படின்னா here, here. அடுத்து எத்தனை வருஷமா? 10 வருஷமா. அப்போ for 10 years. Okay, I have been living here for 10 years. Okay, நான் 10 வருடங்களாக இங்கே வசிக்கிறேன். அடுத்து பாருங்க, நாய் நீண்ட நேரமாக குறைத்தது. அப்போ நீண்ட நேரமாக அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ, நீண்ட காலமாக அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ அங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, இது எப்படி எடுக்கணும்? நாய் நீண்ட நேரமாக குறைத்தது. அப்ப இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. நீண்ட நேரமா அது குறைச்சிருக்கு. ஓகே, அப்போ இது என்ன? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. பாஸ்ட் எப்படி எழுதணும்? இப்ப பாருங்க, நாய் அப்படின்னா the dog. the dog. அடுத்து என்ன? verb இருக்கணும். verb எது? குறைக்கிறது. குறைக்கிறது அப்படின்னா bark. ஓகே, bark. இது குறைத்தது அப்படின்னா பாஸ்ட். barkோட பாஸ்ட் barked. ஓகே, barked. அப்போ the dog barked. எப்போ? நீண்ட நேரமாக அப்படின்னா for a long time. ஓகே, the dog barked for a long time. நாய் நீண்ட நேரமா குறைத்தது அப்படின்னு சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு. இது எல்லாமே ஃபார் என்னது? ஒரு டைம் மென்ஷன் பண்ணி நம்ம பேசுறப்போ ஃபார் இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த ப்ரிபோசிஷன் என்னன்னா சின்ஸ். சின்ஸ் டைம் மென்ஷன் பண்ணி பேசுறப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். அந்த சின்ஸ்ங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா இருந்துன்னு அர்த்தம். சின்ஸ்னா இருந்து. அப்போ பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு முன்னாடி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது எப்போ யூஸ் பண்ணணும்னா, இப்போ ஒரு விஷயம் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த விஷயம் தொடர்ந்து கண்டினியூஸா நடந்து பிரசன்ட்லயும் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே,
பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அங்க சின்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் 2018 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2018 நான் சென்னையில இருக்கேன். அப்போ இப்பவும் நான் சென்னையில தான் இருக்கேன். அப்ப 2018 நான் சென்னைக்கு போனேன். அப்ப சென்னையில 2018 இப்ப வரைக்கும் நான் சென்னையில தான் இருக்கேன். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? 2018. அப்ப அந்த ஸ்டார்ட் பண்ற இடத்துக்கு முன்னாடி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் 2018. ஓகே, 2018 இருந்து நான் இப்ப வரைக்கும் அங்க சென்னையில தான் இருக்கேன் அப்படின்னு மீனிங். ஓகே, அதே இது நான் காலையில இருந்து இப்ப வரைக்கும் படிச்சுட்டே இருக்கேன். இப்படி ஒரு விஷயம் பாஸ்ட்ல தொடங்கி அது இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அங்க சின்ஸ் யூஸ் பண்ணணும். புரியுதா? பாஸ்ட்னா இப்ப நான் காலையில இருந்து இது வரைக்கும் நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா காலையில அப்படின்னா அது பாஸ்ட் தானே, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. அப்போ காலையில தொடங்கி அது கண்டினியூ ஆயிட்டு இப்ப வரைக்கும் நான் படிச்சுட்டே இருக்கேன். ஓகே, புரியுதா? இப்படி பாஸ்ட்ல தொடங்கி அது இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். எங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ ஒரு விஷயம் பாஸ்ட்ல தொடங்கி பாஸ்ட்லயே முடியுது. இப்ப பாஸ்ட்ல தொடங்கி பாஸ்ட்லயே முடியுது, அது பிரசன்ட்க்கு போகல. இப்ப 2018 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2022 முடியுது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் 2018 இருந்து 2022 வரை இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்தேன் அப்படின்னு. ஆனா அது இப்போ பிரசன்ட்ல கண்டினியூ ஆகல. பிரசன்ட்ல என்ன? 2024வது வருஷம். இங்க இன்னும் கண்டினியூ ஆகல, பாஸ்ட்லயே முடிஞ்சிட்டு, 2022 முடிஞ்சிட்டு. அப்ப நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா அப்ப சின்ஸ் யூஸ் பண்ண கூடாது. பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடங்கி பாஸ்ட்லயே முடிஞ்சு அப்படின்னா அங்க சின்ஸ் யூஸ் பண்ண கூடாது. அங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ஃப்ரம். இப்போ சின்ஸ் அப்படினாலும் இருந்து, சின்ஸ்னா இருந்து, இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே இது ஃப்ரம்னாலும் இருந்துன்னு தான் மீனிங். ஓகே, ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் ஃப்ரம்னாலும் இருந்து. ஆனா ஃப்ரம் எங்க யூஸ் பண்ணணும்னா பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அது பாஸ்ட்லயே முடிஞ்சு அப்படிங்கிறப்போ நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் பாயிண்டும் எண்டிங் பாயிண்டும் மேக்ஸிமம் இருக்கும் ஃப்ரம்க்கு. ஃப்ரம் டு யூஸ் பண்ணும் தானே. ஃப்ரம் 2018 இருந்து டு 2022 வரைக்கும். ஓகே, இது பிரசன்ட்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்க சென்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா அங்க யூஸ் பண்ண கூடாது. ஓகே, அங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். பிரசன்ட்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனதும் சரி, ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற போதும் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ண கூடாது. என்ன யூஸ் பண்ணணும்? ஃப்ரம் யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, நான் நாளைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இது என்ன? ஃபியூச்சர்ல நடக்குது. அப்போ ஃபியூச்சர்ல நாளைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும், அப்போ ஃப்ரம் மார்னிங் டு என்னது ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப அங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, சின்ஸ்ங்கிறது ரூல்ஸ் படி பாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பிரசன்ட் வரைக்கும் அது கண்டினியூவா நடந்துட்டே இருக்கணும். இப்ப வரைக்கும் அந்த செயல் நடந்துட்டே இருக்கணும். ஓகே, அப்பதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு சின்ஸ் யூஸ் பண்ணணும். இப்ப புரியுதா? சின்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஃப்ரம் எங்க யூஸ் பண்ணணும்னு. ஓகே, சின்ஸ் இனி டைம் மென்ஷன் பண்ணி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, சின்ஸ் 2007 இருந்து அப்படின்னு சொல்றேன். அப்போ 2007 இருந்து, இப்போ ஒரு விஷயம் 2007 இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் 2007 இருந்து நான் சென்னையில வசிக்கேன் இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ 2007 இருந்து அப்படின்னு சொல்றப்போ, இந்த இயர் மென்ஷன் பண்றப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே இது சின்ஸ் ஜூலை 17 இப்படி மந்த் மென்ஷன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஜூலை மாதத்திலிருந்து, அக்டோபர் மாதத்திலிருந்து அப்படின்னு சொல்ற போதும் நம்ம என்ன சின்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே இது ஜூலை மாசத்துல ஒரு மந்த்ல டேட்ட மென்ஷன் பண்ணும் போதும் நம்ம அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து. ஓகே, ஜூலை 17 ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து, இல்ல ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலிருந்து அப்படி சொல்லுவோம்ல. அப்படி சொல்றப்போ அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே இது அடுத்து பாருங்க, சண்டே, மண்டே, டியூஸ்டே இப்படி டே மென்ஷன் பண்ணி பேசுவோம்ல.
சண்டேல இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இல்ல மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து இது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து 10 o'clock இப்படி டைம் மென்ஷன் பண்ணி பேசுவோம்ல, 10 மணில இருந்து இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. நடக்குது அப்படிங்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகணும். 10 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ பிரசன்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகணும். அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ 10 மணியிலிருந்து நடக்குது. அது இது பாருங்க, பொங்கல் இப்படி ஃபெஸ்டிவல் சொல்லும் போதும் நாம யூஸ் பண்ணலாம். இப்போ பொங்கலில் இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு, இல்ல கிறிஸ்துமஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அடுத்து நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ரம்ஜான்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலை மென்ஷன் பண்ணி பேசுற போதும் நம்ம அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து எஸ்டர்டே, இப்போ நேற்றிலிருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு, நேற்றிலிருந்து நல்ல மழையா இருக்கு இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ நேற்றிலிருந்து அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இது மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் அப்படி சொல்லுவோம்ல, அப்படி சொல்றதுக்கு முன்னாடியும் சின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, ஈவினிங் 4 மணில இருந்து இதுவரை நிக்க பஸ்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ ஈவினிங் 4 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்ப வரைக்கும், ஓகே, பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி பிரசன்ட் வரைக்கும் அப்படி நம்ம சொல்லும் போது மார்னிங்ல இருந்து இது வரைக்கும் நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவோம்ல, அப்போ மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இப்படி மென்ஷன் பண்றப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணணும். காலையில் இருந்து, மாலையில் இருந்து, ஓகே, மத்தியானத்தில் இருந்து. அடுத்து லாஸ்ட் வீக், போன வாரத்தில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, போன வாரத்தில் இருந்தே எனக்கு நல்ல ஃபீவர், அப்போ சின்ஸ் லாஸ்ட் வீக், ஓகே, போன வாரத்தில் இருந்து இல்ல போன மாசத்துல இருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப லாஸ்ட் மந்த், ஓகே, சின்ஸ் லாஸ்ட் மந்த்னு சொல்லணும். அடுத்து சின்ஸ் ஐ வாஸ் சைல்டு, இப்போ நான் குழந்தையாக இருந்ததிலிருந்து, அப்படி இவங்கள நான் குழந்தையா இருக்கும் போதே எனக்கு இவங்கள தெரியும், குழந்தையாக இருந்ததிலிருந்தே இவங்கள தெரியும், இப்ப வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். I was child, since I was child, நான் குழந்தையாக இருந்ததிலிருந்து. அடுத்து பாருங்க, since childhood, குழந்தை பருவத்தில் இருந்து இப்படியே யூஸ் பண்ணலாம். அந்த சைல்டு அப்படின்னா இது ஒரு டைம் மென்ஷன் பண்ணி பேசுறப்போ யூஸ் பண்ணலாம். அப்படின்னா அந்த சைல்டு அந்த ஒவ்வொரு டைம் ஸ்டேஜ் வர வர அது சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த சைல்டு அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணலாம். அது டைம் மென்ஷன் பண்ணி வரும். அடுத்து பாருங்க, லஞ்ச் டைம், சின்ஸ் லஞ்ச் டைம், மதிய சாப்பாடு நேரத்தில் இருந்து இல்ல காலை சாப்பாடு நேரத்தில் இருந்து அப்படின்னு சொன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம், ஓகே, சின்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைம், காலை சாப்பாடு நேரத்தில் இருந்து இப்படி சொல்லும் போதெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த 3 எக்ஸாம்பிள்லயும் ஃப்ரம் யூஸ் பண்ணணுமா, ஃபார் யூஸ் பண்ணணுமா, சின்ஸ் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அவள் 6 மணியிலிருந்து படித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்போ 6 மணியிலிருந்து இருந்து அப்படின்னாலே சின்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். ஆனா எண்டிங் பாருங்க, 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி படித்துக் கொண்டே இருக்கிறாள். இப்பவும் அவ படிச்சுட்டு தான் இருக்கா, படிச்சுட்டு 6 மணில இருந்து இப்ப வர படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவோம்ல, அப்போ படித்துக் கொண்டே இருக்கிறாள், படிச்சுட்டு இருக்கா. அப்போ இப்பவும் அந்த செயல் நடக்கு, பாஸ்ட்ல தொடங்கி இப்பவும் அந்த செயல் நடக்கு அப்படிங்கிறப்போ அதுல என்ன யூஸ் பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, பாஸ்ட்ல தொடங்கி இப்பவும் நடக்கு அப்படிங்கிறப்போ சின்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு சின்ஸ் யூஸ் பண்ணணும். அதே இது என்ன டென்ஸ் பாருங்க, 6 மணியிலிருந்து படித்துக் கொண்டே இருக்கிறாள். இப்போ ஒரு விஷயம் பாஸ்ட்ல தொடங்கி இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ அதுல என்ன டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் தானே. அப்ப அதை படி எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் பாருங்க, அவள் அப்படின்னா சப்ஜெக்ட் she, அடுத்து have been வருமா, has been வருமா, has been, ஓகே, has been. அடுத்து verb வரணும், அந்த verb கூட ing. இப்ப பாருங்க, அவள் 6 மணியிலிருந்து படித்துக் கொண்டே இருக்கிறாள், படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ இங்க verb என்ன, படிக்கிறது. அப்ப படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி.
இந்த verb கூட லாஸ்ட் என்ன வரணும் ing வரணும். அடுத்து என்ன 6 மணியிலிருந்து. அப்போ 6 மணியிலிருந்து அதுக்கு முன்னாடி என்ன போடணும் since 6 o'clock. Okay. She has been studying since 6 o'clock. அவள் 6 மணியிலிருந்து படித்துக் கொண்டே இருக்கிறாள். அடுத்து பாருங்க அவள் 3 மணி நேரமாக படித்துக் கொண்டே இருக்கிறாள். 3 மணி நேரமாக. இப்போ அந்த படிக்கிற செயல் படிக்கக்கூடிய அந்த விஷயம் எவ்வளவு நேரமா நடக்குது 3 மணி நேரமாகன்னு சொல்றாங்க. அப்ப 3 மணி நேரமாக அப்படிங்கிறப்போ அதுல என்ன யூஸ் பண்ணணும் for யூஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எவ்வளவு நேரம் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அதுல என்ன யூஸ் பண்ணணும் for யூஸ் பண்ணணும். அப்போ இது யூஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். அவள் இப்ப பாருங்க அவள் 3 மணி நேரமாக படித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்ப பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அது இப்பவும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்போ இது என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதேதான் அப்படியே சொல்லுங்க பாப்போம். அவள் அப்படின்னா சப்ஜெக்ட். she அடுத்து என்ன வரும் sheக்கு அடுத்து have been has been அடுத்து என்ன வரணும் verb கூட ing வரணும். verb என்ன படித்துக் கொண்டே இருக்கிறாள். படிக்கிறதா verb. அப்ப படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல study. அது கூட ing போடணும். அடுத்து என்ன வரும் 3 மணி நேரமாக மென்ஷன் பண்றப்போ for 3 hours. Okay. She has been studying for 3 hours. Okay. அவள் 3 மணி நேரமாக படித்துக் கொண்டே இருக்கிறாள். புரியுதுல எப்போ for யூஸ் பண்ணணும் எப்போ since யூஸ் பண்ணணும்னு. அடுத்து பாருங்க அவள் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை படித்தாள். இப்போ மாலை 6 மணியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க since யூஸ் பண்ணணுமா from யூஸ் பண்ணணுமா? அடுத்து பாருங்க எண்டிங் பாருங்க 8 மணி வரை படித்தாள். அப்போ பாஸ்ட்லயே தொடங்கி பாஸ்ட்லயே முடிஞ்சிருக்கு. 8 மணி வரை படித்தாள் அப்படின்னு பாஸ்ட்லயே முடிஞ்சிருக்கு. அப்போ பாஸ்ட்லயே தொடங்கி பாஸ்ட்லயே முடிஞ்சுன்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும் from யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு எண்டிங் பாயிண்ட் இருக்கு. அப்போ from தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து இது எப்படி எழுதணும் அவள் மாலை 6 மணிலிருந்து 8 மணி வரை படித்தாள் அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. அப்போ இது பாஸ்ட்ல இருக்கு. இந்த பாஸ்ட் டென்ஸ்ல தான் என்ன இருக்கு இந்த சென்டென்ஸ் இருக்கு. அது எப்படி எழுதணும் அவள் சப்ஜெக்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் she அடுத்து என்ன பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அடுத்து verb வரணும். சப்ஜெக்ட் அடுத்து verb. இல்ல verb எது அவள் மாலை 6 மணிலிருந்து 8 மணி வரை படித்தாள். படிக்கிறது தான் verb. அப்போ படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல study. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன studied. ஓகே studied. எப்போ மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை. அப்போ from 6 p.m. to 8 p.m. Okay. She studied from 6 p.m. to 8 p.m. மாலை அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ p.m. ஓகே. லைக் காலை அப்படின்னு மென்ஷன் பண்ணா லைக் a.m. வரணும் 6 a.m. ஓகே புரிஞ்சுதா? இப்ப எங்கெல்லாம் since யூஸ் பண்ணணும் for யூஸ் பண்ணணும் from யூஸ் பண்ணணும் தெரிஞ்சதுல. ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ண மழை இது வரைக்கும் ஸ்டாப் ஆகல பெஞ்சிட்டே இருக்கு நேற்றுக்கு தொடங்கினது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இல்ல என்ன யூஸ் பண்ணணும் பாருங்க. நேற்றிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மழை இப்பவும் பெஞ்சிட்டே தான் இருக்கு. அப்போ இப்போ வரைக்கும் அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ அதுல என்ன யூஸ் பண்ணணும் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இப்ப வரைக்கும் அந்த விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ since யூஸ் பண்ணணும். ஓகே. அப்போ இல்ல since யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது பாருங்க. நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி அது இப்ப வரைக்கும் பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ அது என்ன டென்ஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த since வந்து மேக்ஸிமம் நம்ம இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார்ங்கிறது நிறைய டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதே போல ஃப்ரம்மும் அப்படிதான். பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்துலயுமே from யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த sinceங்கிறது மேக்ஸிமம் நம்ம பிரசன்ட்
பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். இல்ல சப்ஜெக்ட் என்ன பாருங்க, நேற்றிலிருந்து மழை. அப்போ மழையை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும்னா சப்ஜெக்ட் இட். ஓகே, சப்ஜெக்ட் இட். அடுத்து என்னன்னா என்ன வரணும்? ஹேஸ் பீனா ஹேவ் பீனா. இப்போ சப்ஜெக்ட் he she it name. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது has been யூஸ் பண்ணணும். அது இது have been எப்ப யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் I you we they வரும்போது அடுத்து ப்ளூரல் நவுன் கூட வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? have been. அப்போ it வந்திருக்கு அப்படின்னா has been. has been. அடுத்து verb. verb வந்து present formல தான் இருக்கணும், கூடவே ing இருக்கணும். அப்ப இல்ல verb எது? நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அப்போ மழை. மழைக்கு இங்கிலீஷ்ல என்னது? rain. rain கூட என்ன சேர்க்கணும்? ing. ஓகே, it has been raining. அடுத்து எப்போ? நேற்றிலிருந்து. நேற்றிலிருந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? since yesterday. ஓகே, புரிஞ்சுதா? it has been raining since yesterday. ஓகே, அடுத்து பாருங்க, நான் 2017 இருந்து இங்கே வேலை பார்த்து கொண்டே வருகிறேன். நான் 2017 இருந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ இது 2017 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது இப்பவும் நடந்துட்டு இருக்கு. வேலை பார்த்து கொண்டே இருக்கிறேன், வருகிறேன். அப்போ வேலை பார்த்துட்டு இருக்க. ஓகே, அப்போ இப்பவும் அந்த பாஸ்ட்ல தொடங்கி இப்பவும் நடக்கு அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணணும்? since யூஸ் பண்ணணும். அப்ப இது என்ன டென்ஸ் பாருங்க, நான் 2017 இருந்து இங்க வேலை பார்த்து கொண்டே வருகிறேன். அப்ப இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா பாஸ்ட்ல தொடங்கி இப்பவும் நடக்குது. ஓகே, அப்ப என்ன ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் அப்படின்னா I. அடுத்து என்ன வரணும்? have been. ஓகே, அடுத்து verb வரணும். verb எது? நான் 2017 இருந்து இங்கே வேலை பார்த்து கொண்டே வருகிறேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவல. அப்போ வேலை work. ஓகே, அப்ப வேலைக்கு இங்கிலீஷ்ல என்னது? work. work கூட என்ன சேர்க்கணும்? ing சேர்க்கணும். working. அடுத்து எங்க? இங்கே அப்படிங்கிறப்போ here. here. அடுத்து எப்போ? 2017 இருந்து. அப்போ since 2017. ஓகே, I have been working here since 2017. ஓகே, நான் 2017 இருந்து இங்கே வேலை பார்த்து கொண்டே வருகிறேன், இல்ல வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு since எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுல, நம்ம இப்போ preposition for எங்க யூஸ் பண்ணணும், since எங்க யூஸ் பண்ணணும், எப்போ? டைம் மென்ஷன் பண்ணி பேசுறப்போ. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.